ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நீ லியாகத்தை ஒரு அடி கூட திருப்பி அடிக்க கூடாது. மீறி அடிச்சா உன் பொண்டாட்டி அபியோட உயிர் போயிடும். ஏன்டா எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறீங்க? எங்க குழந்தை தொலைஞ்சு போச்சு. நாளைக்கு நான் கடனை கட்ட முடியாம ஜெயிலுக்கு போவேன்ற வேதனையில ஏற்கனவே அபி துடிச்சிட்டு இருக்காடா. அவளை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேயா? என்ன பிளாக்மெயில் பண்ண வேற எந்த விஷயமே கிடைக்கல உங்களுக்கு? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்யா, பாவையா அவன், விட்டுடுங்கயா. நீ லியாகத்துக்கிட்ட தோத்தா உன் அபி உனக்கு கிடைப்பா. இல்லனா சார் சார் என்ன சார் ஆச்சு? ரிங்க விட்டு இறங்க கூடாது சார். ரூல்ஸ் படி பாதி மேட்ச்ல யாரும் ரிங்க விட்டு வெளியே போக கூடாது சார். அப்படி போனா தப்பாயிடும் சார். வேலாயுதம், உங்ககிட்ட போன் இருக்கா? இருக்குங்க சார். எடுங்களேன், நான் சொல்ற நம்பருக்கு கொஞ்சம் போன் பண்ணுங்களேன். சீக்கிரம் போன் பண்ணி கொடுங்க. அபி போனை எடு அபி. நான் நல்லா இருக்கேன். என்னை யாரும் கடத்துறான்னு சொல்லு அபி. போ. அந்த நம்பருக்கு திருப்பி பண்ணுங்களேன். இந்தாங்க சார். அபி போன் எடு அபி. அபி போனே எடுக்க மாட்டேங்கிறாளே. அப்ப இவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா? அபியா மருந்து கொடுத்து மயக்கி சுய நினைவு இல்லாம கடத்தி வச்சிருக்காங்களா? சஞ்சீவ் சார், ஏதாவது பிரச்சனை சார்? ஏன் சார் அழறீங்க? நான் லியாக்கத்துக்கிட்ட தோக்கணுங்கிறதுக்காக என் ஒய்ஃப சுய நினைவே இல்லாம ஆக்கி கடத்தி வச்சிருக்காங்க. சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, என் அபிக்கா நான் லியாக்கத்துக்கிட்ட தோக்க போறேன் சார். பையா, இனி நீ எவ்வளவு அடி அடிச்சாலும் சஞ்சீவ் திரும்பி ஒன்னா ஒரு அடி கூட அடிக்க மாட்டான். அந்த சஞ்சீவை கொன்னுடு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். This is last day for you. இனிமே சஞ்சீவ் லியாகத் கிட்ட இருந்து எப்படி அடி வாங்குறன்னு பாரு. சஞ்சீவ் சார், லியாகத்தை திரும்பி அடிங்க சார். இல்ல வேலாயுதம், அடிக்க மாட்டேன். நான் லியாகத்தை திருப்பி அடிச்சா என் அபிக்கு ஆபத்தாயிடும். அதனால நான் திருப்பி அடிக்க மாட்டேன். நீங்க லியாகத்தை அடிக்கலன்னா அவன் உங்களை அடிச்சே கொன்றுவான் சார். நான் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா என் அபிக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. இறங்குறையா இல்லையா? சார் வேண்டாம் சார். ஏய், மரியாதையா இறங்குறையா? உங்க எல்லாரையும் ஆட்டோவோட சேர்த்து எரிச்சிரும். ரவுண்ட் 3 ஸ்டார்ட். ரெண்டு பேரும் வாங்க. லியாகத், ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஆளை சீக்கிரம் முடிச்சிட்டு. மும்பைல சஞ்சீவ் அடி வாங்குறான். அபி தன்னை யாருன்னே தெரியாத அளவுக்கு தன்னையே மறந்துட்டு கல்கத்தாவுக்கு போயிட்டு இருக்கா. நான் ஜெயிச்சிட்டேமா, நான் ஜெயிச்சிட்டேன். ஆமாண்டி, இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் டி. ஏய், இறங்குறையா இல்லையா? அபிராமி அபிராமி அபிராமினி அபிராமி அபிராமி அவதாரிணி அபிராமி அபிராமி பெருந்தேவி அபிராமி அபிராமி பெருங்கருணை நீ பஞ்சகமே காய்நகத்தை சூழ்ந்து நிற்க எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் படை கொண்டு பகை வெல்வாய் அபிராமினி அவதாரிணி. வேண்டாம் சார், வேண்டாம் சார். குழந்தையும் நீ
பேரறிவு என்றால் தந்தையன நீ அன்பென்று வந்தாள் அன்னையன வருவாள் அழிக்க வரும்போது பெரும் தீயாய் எழுவாள். அக்கா, இனிமே நீங்க யாருமே அடிமை கிடையாது. நீங்க இவ்ளோ தூரம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கல்குவாரியில போய் அடிமையா வேலை பார்க்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எங்க விருப்பமோ அந்த ஊருக்கு போய் நீங்க எந்த வேலையும் பார்க்கலாம். ரொம்ப நன்றிமா. அந்த கடவுளை எங்களை காப்பாத்த உன்னை அனுப்பியிருக்காரு. சரிக்கா, பாத்து போயிட்டு வாங்க. கலை, கலை, ஒண்ணும் பயப்படாத. வண்டியில ஏறு. சீக்கிரம் வா, ஏறு. அண்ணா வாங்கண்ணா, சீக்கிரம் வந்து வண்டி எடுங்க. இதோ வரமா. சஞ்சீவ் 1 2 3 சஞ்சீவ் சார், நீங்க அடி வாங்குறது எங்களால தாங்க முடியல சார். திருப்பி அடிங்க சார். கலை, பயப்படாத. இல்ல பயப்படல அபி. எப்பவுமே உங்க தைரியத்தை பார்த்து நான் ஆச்சரியம் தான் படுவேன். இன்னைக்கு அதையும் மீறி அசந்து போயிட்டேன். சஞ்சீவ் எத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கான்? எதுவும் முக்கியமான விஷயமா இருக்குமோ? சஞ்சீவ் சார் கால் பண்ண நம்பர்ல இருந்து போன் வருது. ஒருவேளை சஞ்சீவ் சார் ஒய்ஃப் அபி கால் பண்றாங்களோ? சஞ்சீவ் சார் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். பூர்ணா, சொல்லுங்க பூர்ணா. அபி, ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க. உங்க டிசைனோட பேட்டர்ன் ரைட்ஸ் உங்களுக்கு தான் சொந்தம்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். எப்படி பூர்ணா? செல்வி, நீ உடனே நம்ம ஆபீஸ்க்கு போ. அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து நேத்து நைட் அபி காம்படிஷனுக்கு டிசைன் பண்ணும் பொழுது ரெக்கார்ட் ஆன சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு எடுத்து மெயில் பண்ணு. நான் செல்வி அனுப்பின சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸா காட்டி நீங்க பண்ணி அனுப்பின டிசைன் உங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு நிரூபிச்சிட்டேன். தேங்க்யூ பூர்ணா. நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நியாயம் ஜெயிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க அபி. நீங்க பண்ண டிசைனோட ராயல்டி உங்களுக்கு தானே ப்ரூவ் ஆனதுனால காம்படிஷன்ல வின் ஆன உங்க டிசைனுக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கும். அது எவ்வளவு அமௌண்ட்னு நாளைக்கு காலையில அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நாளையோட உங்க கஷ்டம் எல்லாம் தீர போதா அபி? சரி அபி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் பேசுறேன்.
சரி பூர்ணா. நான் கண்டிப்பா அந்த வர்மாவோட கடன் அடிச்சு சஞ்சீவ ஜெயிலுக்கு போறதுல இருந்து காப்பாத்தி ஸ்ரீஜா உன்கிட்ட விட்ட சபதத்துல நான் ஜெயிக்க போறேன்டி. நான் கண்டிப்பா ஜெயிக்க தான் போறேன். எனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்த என் குரு சாதாரண ஆள் கிடையாது. மகா சக்தி கொண்ட நீலியோட பக்தர். அவரு நினைச்சத முடிக்காம இருந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அந்த சிசு கதை முடிஞ்சிருக்கும். குருவே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் உங்க குருக்கு ஒரு தடவை போன் பண்ணி சிசுவை கொண்டாச்சா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. சரி. காளி மகமாயி தேவி பராசக்தி. சஞ்சீவ், நீ சீக்கிரம் வா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அபி, சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ். என்ன குருவை போன் பண்ண சொன்னா கண்ணை மூடி மந்திரம் சொல்றாரு. காளி நீலி சோழி பயங்கரி ஓம் ஸ்ரீ சிஷ்யா கண்ணு தர. குருவே, வந்துட்டீங்களா குருவே? அந்த சிசுவை இந்நேரம் நீங்க பலி கொடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சிஷ்யா, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு தான் கூப்பிட்டா. இதோ பாரு, ആ ശിശു സാധാരണ ജീവനല്ല. ഞാൻ യാഗം നടത്തുമ്പോൾ ആ ശിശു എന്റെ അച്ഛന്റെ ഉയിരെ കാവുവാങ്ങി. എന്റെ യാഗത്തെ ഞാൻ പാതിയിൽ നിർത്തി. എന്റെ അച്ഛൻ മരിച്ചത് കൊണ്ട് 16 ദിവസത്തിന് എന്നാൽ ആ ശിശുവെ കൊല്ല യാഗം ചെയ്യ ഇയലാതെ. என் அச்சന്റെ தீட்டு முடிஞ்சதும் ஆ சிசுண்ட கதையே மீதி பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க அபி? நான் அந்த வர்மா கிட்ட பேசதா போறேன். சரி பூர்ணா, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன அபி, வர்மா கிட்ட ஏதோ பேச போறேன். என்ன பேச போற? வர்மா கிட்ட இந்த பணத்தை கொடுத்து இன்னொரு மாசம் டைம் கேட்போம். கண்டிப்பா கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. இல்லனாலும் உன் விஷயத்துல நான் உயிரை கொடுத்தாவது உன்னை ஜெயிலுக்கு போக விடாம தடுத்து நிறுத்துவேன். அந்த வர்மா இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது சஞ்சீவ்.
பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி மந்திரவாதி குடிலுக்கே கூட்டு வந்திருக்க. ஏய், இந்த மந்திரவாதி நம்மள மதிக்கவே மாட்டானேடி. மா அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ வா. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. சரி சஞ்சீவ், நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். நீ போய் குளிச்சிட்டு வா. நாம இந்த ஸ்ரீஜா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கிறதுக்கான அடுத்த படியில கால் வைக்க போறோம். நிச்சயமா அபி. நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. நாங்க என்ன வேணும்னா அப்படி பண்ணோம். அபிய கொல்ல நினைச்ச அவசரத்துல அப்படி தெரியாம நடந்து போச்சு மந்திரவாதி. இதுக்கு போய் நீங்க கோச்சிக்கலாமா? எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. நான் சொல்றேன் மந்திரவாதி. சரி, நடந்த கதையெல்லாம் விடுங்க. இப்ப நான் என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லுங்க. அந்த அபி குழந்தை இப்போ எங்க இருக்குன்னு நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி அபி குழந்தைய நீங்க எனக்கு காட்டி கொடுத்துட்டா அந்த குழந்தைய வச்சு நான் சொன்ன மாதிரி பண்ணா அபி குழந்தையையும் நான் காலி பண்ணிடுவேன். அதே நேரத்துல சஞ்சீவ் கடன் அடைக்க அந்த அபியும் சஞ்சீவும் சேர்ந்து சம்பாரிச்சு வச்சிருக்க அந்த 5 கோடி ரூபாய் பணத்தையும் நான் அவங்க கிட்ட இருந்து புடுங்கிடுவேன். அபி இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள வர்மா பினான்ஸ்க்கு போய் கடன் பணத்தை கட்டணும். அபி பணத்தை கட்ட தவறுனா சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிருவான். நான் அபி கிட்ட விட்ட சவால்ல ஜெயிச்சிருவேன். உன் திட்டப்படி எல்லாம் சரியா போயிடும். முதல்ல போய் அபி குழந்தைய தூக்கணும். ஆமா மந்திரவாதி, நீங்க சொல்றதுதான் சரி. அபி குழந்தை எங்க இருக்குன்னு நீங்க தான் எனக்கு காட்டி கொடுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு குழந்தையோட கதையை முடிக்கத்தான் நாளைக்கு ஒரு யாகத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்களும் ஒரு குழந்தையை கண்டுபிடிச்சு தர சொல்றீங்க. சரி, பண்ற. ஆனா ஒரு நிபந்தனை. என்ன மந்திரவாதி? நான் உங்களை நம்பி உதவி செய்யறேன். ஆனா நீங்க போன தடவை மாதிரி இந்த தடவை என் பேச்ச மீறி ஏதாவது அதிக பிரசங்கத்தனமா பண்ணி என்ன ஆபத்துல சிக்க வச்சிங்க, நான் உங்களை நாயா மாத்தி அலைய விட்டுருவேன். நாயாவா? என்ன ஸ்ரீஜா இந்த ஆள் இப்படி சொல்றாரு? மா, அவரு நம்ம மேல இருக்கிற கோவத்துல அப்படி சொல்றாரு. தப்பு நடந்தாதானே நம்ம நாயா மாறுவோம். தப்பே நடக்காது. அதுக்கு இல்லடி, 10 கோடி மேட்டர்லயே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டோம். அந்த மைதா மாவும் இன்ஸ்பெக்டர் ஜான்சியும் சேர்ந்து நம்மள உள்ள வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அபி இருந்ததுனால ஏதோ தப்பிச்சோம். 10 கோடி மேட்டர் மாதிரி அபி அவ குழந்தை விஷயத்துல நடந்துக்க மாட்டா. இந்த பிளான் சொதப்புனா கன்ஃபார்மா நமக்கு ஜெயில் தான், லாடம் தான். ஸ்ரீஜா, போலீஸ் அடியெல்லாம் தாங்குற அளவுக்கு என் உடம்பு இல்லடி. அதனால தாண்டி சொல்றேன். அம்மா, சொத்தெல்லாம் இழந்து அன்னக்காவடியா தெருவுல நிக்கிறா அந்த அபி. அவளே அவ்வளவு வைராகியமா தன்னம்பிக்கைய கொஞ்சம் கூட விடாம தான் புருஷன் குழந்தைக்காக போராடிட்டு இருக்கும்போது கோடியில வாழ்ற நாம ஏமா தன்னம்பிக்கைய விடணும், பயப்படணும்? முதல்ல நம்ம கிட்ட பணம் பலம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ மாந்திரிகமும் கூட இருக்கு. ஹலோ, என்ன சத்தத்தையே காணோம்? போனை வச்சுட்டானா? என்னாச்சு அபி? அபியா? அது ஒண்ணும் இல்ல, ட்ரெஸ் கவரை மறந்து வச்சிட்டேன்னா அதான் எடுக்க வந்தேன். ஹலோ, சஞ்சீவ்,
நீ பேங்க்குக்கு போய் 5 கோடி எடுத்துட்டு வந்துரு. நான் கம்பெனிக்கு போயிட்டு வந்ததும் ஈவினிங் வர்மா பினான்ஸுக்கு போய் பணத்தை கட்டிடலாம். சரி அபி. சஞ்சீவ், பணம் ரொம்ப பத்திரம். நம்ம வாழ்க்கையே அதுலதான் இருக்கு. சரி, நான் வரேன் சஞ்சீவ். சார், என் பாப்பாவை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க சார். கொடுத்துடலாம். நீ பணம் கொடுத்தா உன் பாப்பாவை உன்கிட்டயே கொடுத்துடலாம். இப்ப நீ என்ன பண்ற? உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி நேரா பேங்குக்கு போய் 5 கோடி ரூபாய் பணத்தை வித்ட்ராவல் பண்ணி என்கிட்ட வந்து கொடுத்துற. அட பாவி, ஒட்டு கேட்டிருக்கான் போல இருக்கு. எனக்கு என் பாப்பா தாங்க முக்கியம். எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்லைங்க. நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன். சஞ்சீவ் அவனோட குழந்தை நம்ம கிட்ட இருக்குன்னு முழுசா நம்பிட்டான். இங்க பாரு, எனக்கு பணம் தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு போலீஸ் போகணும்னு நினைச்சா அப்புறம் உன்னோட குழந்தை உயிரோட கிடைக்கவே கிடைக்காது, பாத்துக்கோ. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. எனக்கு என் குழந்தை தாங்க முக்கியம். நீங்க கேட்ட 5 கோடி ரூபாய் கொடுத்துறேங்க. சரி, நீ பணத்தை எப்ப எங்க வந்து கொடுக்கணும்னு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு. மந்திரவாதி, என்னாச்சு? எதுவா அபியோட குழந்தை? ஆமா. இந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு என் சக்தியை திரும்ப பெற நினைச்சு சாவோட விளிம்பு வரைக்கும் போனேனோ அந்த குழந்தை தான் அபியோட குழந்தையா? ஐயோ, இவன் தான் அபி குழந்தையால அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பான் போல இருக்கு. இவன் எங்க குழந்தைய எடுத்து தரப்போறா? மந்திரவாதி, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த குழந்தைய யாகத்துல இறக்கத்தான் என் குரு கிட்ட இருந்து சக்தியை வாங்கி நான் நாளைக்கு யாகம் நடத்த இருந்த. அப்போ அத இன்னைக்கே செஞ்சுக்கலாம்ல? என்ன சொல்ற? ஆமா, அபி குழந்தை இருக்கிற இடம் தான் தெரிஞ்சிருச்சுல, தூக்கிட வேண்டியதான். நீங்க நினைக்கிற மாதிரி அபியோட குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, அது ஒரு தெய்வீக சக்தி கொண்ட குழந்தை. ஏ ஸ்ரீஜா, நான் உன்கிட்ட முன்னாடியே அபி குழந்தைகிட்ட ஏதோ சக்தி இருக்குன்னு சொன்னேன்ல, நீ நம்பனியா? இப்ப பாரு, மந்திரவாதிய சொல்றாரு. மோ, சும்மா இரு. மந்திரவாதி, நீங்க சொன்ன மாதிரி அபி குழந்தைக்கு சக்தி இருக்கிறதாவே வச்சுப்போம். அந்த சக்திய உங்க குரு உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த சக்தியை வச்சு அதை கட்டுப்படுத்துங்க. நாங்க அதுக்கு தேவையான உதவியை பண்றோம். என்னமா? ஆமா ஆமா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணா நான் அந்த குழந்தை கிட்ட பலியாயிடுவேன்னு என் குரு என்னை எச்சரிச்சுட்டு போயிருக்காரு. அந்த குழந்தைய கொல்லறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? சிசுவே நீ கொல்லணும்னா அது மந்திரத்தால முடியாது, மதியால மட்டும் தான் முடியும். ஏன்னா சிசுவே நல்ல சக்தி சுத்திக்கிட்டு இருக்கு. அத நாம வஞ்சகம் பண்ணி தான் ஜெயிக்கணும். சிசுவுக்கு தெரிஞ்சவங்களை வச்சே சிசுவை தூக்கணும். அப்போல் மாத்திரமே நாம நினைச்சது நடக்கும். சரி குருவே, சிசு நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி மந்திரிச்ச கயிறை சிசுவோட கையில் கட்டணும். இல்லைங்கில் சிசு உன் உயிரை எடுத்துடும். அத மறக்கண்டா. சரி குருவே, என்ன என் குரு சொன்ன மாதிரி மதிய பயன்படுத்தி சூழ்ச்சி பண்ணி சதியாலதான் அபியோட குழந்தைய தூக்க முடியும். வணக்கம்மா.
அம்மா. பாபி, இந்தாங்கம்மா. என்ன அபி இது? நம்ம ஆசிரமம் குழந்தைங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் தச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் கொடுத்துருங்க. நீ இருக்கிற பிரச்சனையில ஆசிரம குழந்தைகளை பத்தி யோசிச்சிருக்கியம்மா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. பாப்பா எங்கம்மா இருக்கா? உள்ளதா இருக்கா, கலை வச்சுக்கிட்டு இருக்கா. சரி சுமதி அம்மா, நான் பாப்பாவை பாத்துட்டு வரேன். சரிம்மா. ஏன் ஸ்ரீஜா, மந்திரவாதி மங்கா இருக்கிற இடத்த சரியா சொல்லிடுவாரா? மா, அபி குழந்தை இருக்கிற இடத்த சொன்னவரால மங்கா இருக்கிற இடத்த சொல்ல முடியாதா என்ன? நீ கொஞ்சம் பேசாம இருமா. சரி. ஓம் கிரீம் ரீம் காளி, அந்த குழந்தையை காப்பாத்தி அடைக்கலம் கொடுத்த அந்த பொண்ணு மங்கா இருக்கிற இடத்த எனக்கு காட்டு காளி, எனக்கு காட்டு. இத நல்லா பாருங்க. இவதான் நீங்க சொன்ன மங்காவா? ஆமா மந்திரவாதி. ஸ்ரீஜா, மங்கா இருக்கிறது இப்போ நம்ம ஏரியாக்கு பக்கத்து இடத்துலதான். ஆமாமா மந்திரவாதி, மங்கா இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது போதும். இப்பவே அந்த மங்காவை வச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு இங்க வரோம். நீங்க மட்டும் அப்படி செஞ்சா நான் அந்த அபி குழந்தைய இன்னைக்கு யாகத்துல பலி கொடுத்து நான் இழந்த என் சக்தியை திரும்ப பெறுவேன். அப்படி என் சக்தி திரும்ப கிடைச்சிட்டா கால காலத்துக்கும் நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். அதெல்லாம் பண்ணிடலாம் மந்திரவாதி. நீங்க குழந்தைய பலி கொடுக்கற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா மந்திரவாதி, மங்காவை வச்சு அபி குழந்தைய தூக்கி அந்த குழந்தைய வச்சு சஞ்சீவ் வீட்ல இருக்கிற 5 கோடி ரூபாய் பணத்தை அடிச்சிட்டு வந்து குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்க அதோட கதையை முடிச்சு உங்க சக்தியை நீங்க திரும்ப பெற்றுங்க. அபி, இன்னையோட உன் வாழ்க்கை நிரூபணமாகி உன்கிட்ட நான் விட்ட சவால ஜெயிச்சுக்கோ. லேட் ஆகும். ஹலோ சுந்தரி. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். இப்போ நீ எங்க இருக்க? ஷூட்டிங் ஸ்பாட்ல மேடம். ஜூனியர் ஆர்டிஸ்டா ஆக்டிங்காக வந்திருக்கேன். ஆக்டிங் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே வந்து நான் சொல்ற வேலையை முடிச்சு கொடுக்கணும். உன்னால முடியுமா? நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா மேடம்? எங்க வரணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்றேன், கேட்டுக்கோ. சரி மேடம், நீங்க சொன்னது அப்படியே பண்ணிடலாம். நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். என்னம்மா போன் பேசிட்டியா? இதோ வந்துட்டேன் சார். ஸ்ரீஜா, நீ சொன்னபடி உன் பிளான்லாம் சரியா போகுமா? சொதப்பிடாதடி. சொதப்பெல்லாம் சான்ஸே இல்லம்மா. நீ நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. சூப்பர். ஒரு 1 hour கழிச்சு சஞ்சீவ நான் சொல்ற இடத்துக்கு அவன பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி உன்னோட ஆளுங்களை வச்சு சஞ்சீவ் கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு எனக்கு கால் பண்ணு. சரிங்க மேடம். அப்புறம் உனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் தரேன். சரிங்க மேடம், சரிங்க மேடம். அம்மா, சஞ்சீவ் கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் பணத்தை புடுங்குற ரூட் ரொம்ப கிளியரா இருக்கு. அபி குழந்தையையும்
நானே டைரக்டா இறங்கி தூக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த அபிய நான் சவால தோக்கடிக்க போறத அந்த ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. பஞ்சு டைலாக்க சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள சேத்த வாரி அடிச்சிட்டு போயிட்டான். ஜஸ்ட் மிஸ், இல்லனா ஏன் மேல விழுந்திருக்கும்பா. அம்மா, என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு? என்னோட காஸ்ட்லி புடவை, என் மேக்கப், என் ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு. ஓவரா பேசினா இப்படித்தான் எடக்கு முடக்க ஏதாவது நடக்கும். ஸ்ரீஜா, கெட்ட சக்திய நாடி அந்த தெய்வ குழந்தைய தூக்க நினைக்கிறியா? மனுஷனால கடவுளை ஜெயிக்க முடியுமா? இது கூட தெரியாத அற்பமே, அற்பமே. அந்த தெய்வ குழந்தைய தூக்க நினைச்சதுக்குதான் இப்ப நீ சேத்துல அடி வாங்கின. இனி எதுலெல்லாம் அடி வாங்க போறேன்னு பாரு. அந்த அம்மனோட அவதாரமாவே வந்து பிறந்த குழந்தைகிட்ட உங்க வேலைய காட்டுறீங்களா? இனி என்ன பாடுபட போறேன்னு பாருங்க. சுந்தரி, மங்க கிட்ட ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய அவ யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கா. அந்த குழந்தையோட அம்மா அப்பா யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது மட்டும்தான் மங்காவோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே. இப்ப நீ என்ன பண்ற? உன்னோட புருஷனையும் உன் கூட கூட்டிட்டு வந்துரு. மங்கா கிட்ட பேச்சு கொடுத்து மங்கா கிட்ட இருக்கிற குழந்தை உன்னோட காணாம போன குழந்தைன்னு அந்த மங்காவை நம்ப வச்சு மங்கா கிட்ட இருந்து அவ மறைச்சு வச்சிருக்க குழந்தைய நீ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. எல்லாம் ஓகே தான் மேடம். மங்கா கிட்ட இருக்கிற குழந்தையோட அம்மா நான் தானு மங்கா எப்படி நம்புவா? நல்ல கேள்விதான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்ப மங்கா வச்சிருக்க குழந்தையோட போட்டோவை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த குழந்தை முகத்துல நெத்திக்கிட்ட ஒரு பொட்டு மாதிரி மச்சம் இருக்கும். அந்த மச்சத்தை பத்தி மங்கா கிட்ட சொல்லி குழந்தை போட்டோவை காட்டி மங்கா கிட்ட இருக்கிற குழந்தை உன்னோட குழந்தைன்னு நீ நடிச்சு அந்த மங்காவை நம்ப வைக்கணும். சரி மேடம். மறக்காத, அவ சாதாரணமா ஏமாற மாட்டா. உன்னோட நடிப்புல மட்டும்தான் அவ ஏமாறணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.